ராப்பகல் ஜெபத்திலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். நாம் இணைந்து ஆமென் இந்த இரவு நம்ம ஜெபிப்பதற்காக ஆமென் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம இணைந்து நம்ம சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடி ஆமென் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எல்லாரும் நித்திரை செய்ய கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே விழித்திருந்து ஆண்டவரே இந்த சமூகத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே சப்பா ஹல்லேலூயா அந்த மீட்டிங்கில் ஆண்டவரே சப்பா நாங்கள் ஆண்டவரை அட்டன் பண்ணுறதுக்கு நீ கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா அந்த இடத்துல ஆண்டவரை எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே நீர் ஆவியானவரே இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கே ஜீவன் ஆண்டவரே உண்டாகுவதற்காக நன்றி ஆண்டவரே. அற்புதங்கள் ஆண்டவரே இந்த ராத்திரிகள் நடக்கிறதுக்காக நன்றி, மாற்றங்கள் உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மீட்டிங் உங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டாண்டவரே, உங்களுடைய நோக்கம் உண்டாண்டவரே. அப்பா இதில் பார்க்குற யாராக இருந்தாலும் தேவன் உடைய ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அபிஷேகம் அவங்கள நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே கட்டுகள் விடுதலையாகட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை இந்த மீட்டிங்கில் செய்ய போவதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா அப்பா இசப்பா ஆண்டவரே சரீரம் ஆண்டவரே பலவீனம் உள்ளதுனா அவையோ உற்சாகம் உள்ளதுன்னு பார்க்கிறோம் ஆண்டவரே. சரீரம் சோர்வாக இருந்தாலும் அப்பா அவங்க ஆண்டவரே இந்த இரவுல விழித்திருந்து பார்க்க வேண்டும் என்று எடுத்த தீர்மானத்தை அப்பா கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இதற்கான ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் பாடல்கள், ஆராதனை நேரங்கள், உங்களுடைய வார்த்தை, ஜெப குறிப்பு நேரங்கள் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். சந்தோஷமாக இருக்கிறோம். கரங்களை வைத்து ஹல்லேலூயா ஆமென். நம் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தலைவர் இயேசு ராஜா அவரை உயர்த்தி நாம் பாட போகிறோம். ஆமென். அவர் பெரியவர், அவர் வெற்றி சிறந்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென். ஓகே, எல்லாம் சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி பாட போகிறோம். எனது தலைவன் இயேசு ராஜன் இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன்,
அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். நான் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. என்னை அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் நமது தலைவன் இயேசுராஜன் அவர் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் மீது வைத்துட்டு நம்ம அமர்ந்திருந்து, அதான் சொல்ல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் மேலே உங்கள் பாரங்களை, உங்கள் கவலைகள் அவர் மேலே வைத்துட்டு அப்பா சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. அவருடைய பர்வதத்தில், அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அமேன். நமக்கானது அமேன் இனி நடக்க வேண்டியதில்லை. அவர் ஏற்கனவே நமக்கானதை அமேன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அமேன். அதை நாம் ஹல்லேலூயா, அதை நாம் அமேன் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனை இனி மாறுவதில்லை. ஏற்கனவே என் பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கிற சிலுவையில் எல்லாமே அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அமேன். இனி அவர் செய்ய வேண்டியதில்லை. எனக்கு செஞ்சதில் நான் இளைப்பாறுவேன். அவர் செய்து முடித்ததை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை என்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை
போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்து என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, தினீரே என் இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்கின்றது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்கின்றது. பகைவர் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகும் பெருகுபடி தூக்கி விட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறக்காமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே வர முடியாது. ஆமென். அவர் போல ஒரு நல்ல தகப்பன். ஆமென். நம்மளை நேசிக்க, நம்மளை வாழ வைக்க, ஆமென், நம்மளை உயர்த்துறதுக்கு அவரை போல வேறு யாருக்கும் வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எஸ். ஆமென். நம்ம மேலே கரிசனை உள்ள தகப்பன் அவர். ஆமென். நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நமக்கு எப்பவும் தெரியணும், என் நேசர் அவர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நான் அவருடையவன். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். ஹல்லேலூயா. அவர் எனக்கான எல்லாம் அவர் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 100க்கு 100% அவர் தான் என்னுடைய எல்லாமாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து என் நாட்கள் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் உம்மை பின்தொடர்வேன், உம்மை சேவிப்பேன். சரி அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை நீங்க சொல்ல சொல்ல உங்க வார்த்தைகளை அவர் கவனிக்கிறார். என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் அப்பா, உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சிறந்தவர் ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்க, உம்மை போல எங்களை பராமரிக்க, உம்மை போல ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரே தகப்பன் வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் இடறினாலும் அத்தனையும் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே
ஓ ஹல்லேலூயா, எங்களை பாவி என்று தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொள்ளுகிற நேசரே அப்பா. ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ கண்களை மூடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து ஆண்டவரே, என்ன வந்தாலும் ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்வேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஓ உண்மையாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா. ஓ தீமை இடத்துல சேர்வதில்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லதை செய்கிற தெய்வம் அப்பா. நல்ல தகப்பனவர், கரிசனையுள்ள தகப்பன் நீங்க ஆண்டவரே. ஓ எங்களை அறிந்திருக்கிறவர், எங்களை புரிந்து கொண்டவர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ வசனம் சொல்வது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் எங்க வாழ்க்கையில் தடைபடுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் எல்லாம், உம்முடைய எண்ணம் எல்லாம் எங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ கண்களை மூடி ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், நீ சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், ஓ சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நீசியே, வெற்றி தந்த தேவனே. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. அவர் தந்த சுகத்துக்காய் யெகோவா ராஃபா, நீ தந்த சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஓம் எல் ரோகி, எல் ரோகி, என்னை கண்டவரே, என்னை கண்ட தெய்வமே. எல் ரோகி, எல் ரோகி, ஓ என்னை கண்ட தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
ஃபாதர். அப்பா அம்மை உயர்த்துகிறோம். ஓ நீர் பெரியவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ நீ சிறந்தவர் அப்பா. ஓ எங்களுக்காக ஆண்டவரே, ஓ நீர் அப்பா யாவையும் செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ எங்கள் மேலே ஆண்டவரே நீர் கரிசனை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. ஓ உம்மை நாங்கள் நம்புகிறோம், உம்மை அதிகமாய் ஆண்டவர் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya உம்மை நேசிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya. ஓ அப்பா எங்களோடு இருந்து ஆண்டவரே சப்பா நீர் எங்களை நடத்துகிறீங்க. ஓ எங்களோடு இருந்து நீர் செயல்படுறீங்க, எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் வெளிப்படுறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. ஓ எங்களுடைய சூழ்நிலை மத்தியில் நீங்கள் ஆண்டவரே செயல்படுறீங்க. உங்கள் பிரச்சனை நடுவில் நீங்கள் எங்களுக்காக நிற்கிறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. ஓ உம்முடைய அன்பின் ஆழங்களை ஆண்டவரே, புத்தி கெட்டாத உம்முடைய அன்பை ஓ எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. எல்லா இடத்திலும் உம்முடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உணர செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஓ ஹalleluya. எஸ் டாடி, எஸ் டாடி. ஓ உம்முடைய எண்ணமெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய விருப்பமெல்லாம் எங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமே ஆண்டவரே. ஓ இந்த இரவு வேளையில் அப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே உண்மையாய் உம்மை தேடுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஹalleluya. ஓ நீ நன்மை செய்கிறவராக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்பா ஹalleluya உம்முடைய அன்பின் ஆழங்களை ஆண்டவரே, ஓ உம்முடைய அன்பின் ஆழ முகலம் நீள அகலம் ஆண்டவரே அசப்பா ஆண்டவரே ஆண்டவரே அதுக்கு ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள அப்பா இவங்களுக்கு உதவி செய்ய போவதுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் மகிமைப்படுங்க. நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். எல்லா துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகளினாலே கடந்த 3 மாதங்களையும் ஆண்டவர் அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் நம்முடைய அவன் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்ததை நினைத்து நாம் ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த மாதத்திலும் கூட இந்த ராப்பகல் ஜெபம் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கென்று சொல்லி நல்ல ஒரு வழிவாசலை திறந்து தந்ததற்காக எல்லாரும் நம்முடைய நாம் ஆராதிக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆமென். ஹல்லேலூயா ஆமென். இந்த நாளிலும் கூட பகல் முழுவதும் வேலை காரியங்களில் இருந்து விட்டு இரவிலே விழித்திருந்து ஜெபிப்பதற்காக எல்லா மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து 12:01 ஆகிய அந்த 2 மணி நேரம் 11, 12, 1 ஆகிய அந்த 2 மணி நேரம் இந்த ராப்பகல் ஜெபத்தில் நீங்கள் சிரமத்தை கூட பாராமல் பகல் முழுவதும் வேலைக்கு கடந்து போய் மிகுந்த களைப்போடு வந்தாலும் இரவு நேரத்தில் விழித்து இந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெற்று வருவதை நினைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், பார்க்கின்றீர்கள், கேட்கின்றீர்கள், ஆமென், ஜெபிக்கின்றீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் சில நல்ல பாடல் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்ததற்காக பாடல் ஆராதனை நடத்தி கொடுத்த அன்பான ஊழியர்களுக்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதை போன்று இந்த நாளிலும் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் தொடர்ந்து இரவு பகல் ஜெபம், இந்த ராப்பகல் ஜெபமானது இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக அது நடைபெற்று கொண்டு வருகிறது. இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள், இருளிலே நடமாடுகின்ற அல்லது உருவாக்கப்படுகின்ற அல்லது நடமாடுகின்ற இந்த கொள்ளை நோய்களை தடுப்பது எப்படி என்ற சில காரியங்களுக்கு அந்த காலகட்டங்களில் கொள்ளை நோய்கள் நிறுத்தப்படுவதற்காகவும் கொள்ளை நோய் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த மனித அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலுக்கு சென்று விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜெபம்தான் இந்த திறப்பின் சனை ஊழியத்தில் எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை நாம் என்ன செய்து வருகிறோம். நல்ல ஒரு வாக்குத்தத்த ஆராதனையை
கன்னியாகுமரியிலே வைத்து நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அது நம்முடைய யூடியூப் சேனலில் போடப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதற்கு அநேக சகோதரர்கள் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். ஜெபிக்கின்றவர்கள் உண்டு, கொடுக்கின்றவர்கள் உண்டு, உழைக்கின்றவர்கள் உண்டு. ஆனாலும் சில நேரங்களில் பல ஊழிய நெருக்கடி நிமித்தம் சில சிரமங்களை போன்று தோன்றினாலும் ஆனாலும் அந்த சிரமங்களின் மத்தியிலும் கூட ஆண்டவர் தடையின்றி இந்த திறப்பின் சேனை உபவாச ஜெபமாகட்டும், இந்த ராப்பகல் ஜெபம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையிலும் ஆண்டவர் அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் நடத்தி கொண்டு வருகின்றார். அதை போன்று இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தேவனுடைய செய்தியை எல்லா ஊழியர்களும் பயன்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த ராப்பகல் ஜெபத்தில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை நமக்கு தந்து ஜெபிக்கின்றார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றோம். ஆகையினாலே இந்த ராப்பகல் ஜெபத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களும் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களும் தொடர்ந்து ஊழியங்களை இதை போன்று அவர்களும் செய்வதற்கு, இதை விட அதிகமாக செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து வழி நடத்தும்படி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் நிச்சயமாக அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 91:5-6 வசனங்களிலே பார்க்கின்றபடி பாருங்கள், இருளில் உண்டாகும் பயங்கரங்கள் இந்த பயங்கரங்களிலே ஒன்றுதான் கொள்ளை நோய், இன்னொன்று இந்த இப்பொழுது நடைபெற்று வருகின்ற இந்த வளைகுடா போர்கள், இவைகளெல்லாம் இந்த பயங்கரங்களுக்குள் வருகின்றன. இன்னொரு பக்கம் இவைகளெல்லாம் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால இந்த ஜெபிக்கும் பொழுது இந்த இரவில் வேத பண்டிதர்களுடைய கருத்தின்படி 11 மணியிலிருந்து 12 மணி வரை, அந்த 1 மணி நேரம் அல்லது 10 மணியிலிருந்து 12 மணி வரை, இதுதான் ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் இருக்கிறது போன்றுதான் சாத்தான் அவனுடைய சீடர்களாகிய பிசாசுகளையும் அசுத்த ஆவிகளையும் அனுப்பி ஊழியங்களுக்கு எதிராக பயங்கரங்களை உண்டு பண்ணி அழிவுகளையும் நாசங்களையும் உண்டு பண்ணுகிறதும், மக்களை ரட்சிக்க விடாதபடி மதுபானங்களுக்கும் பாலியல் பலாத்காரங்களுக்கும் பலவிதமான போதை பொருட்களுக்கும் அடிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட, ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட பின்வாங்கி போகும் அளவுக்கு அவன் தந்திரமான ஆயுதங்களை என்ன செய்கிறான் என்றால் அனுப்பி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கூட தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை கூட அவன் என்ன செய்தான் என்றால் வஞ்சித்து தோட்டத்தை விட்டு வெளியாக்குகிறான். அதில் தொடர்ச்சியாக நம்ம யோபனுடைய வாழ்க்கையில் இப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் யோபனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் சோதித்தாலும் என்ன நடக்கிறது என்றால், அவன் அந்த சோதனையில் சாத்தான் தோல்வியடைந்து போனான். யோபு வெற்றி பெற்று விட்டார். யோபுடைய வாழ்க்கையில் 5 விதமான இழப்புகளை சந்திக்க, அதெல்லாம் ஒரு பக்கத்தில் பார்த்தால் பயங்கரங்கள். ஆனாலும் ஆண்டவருக்காக கஷ்டங்களை சகிக்கின்றவர்கள், பாடு அனுபவிக்கின்றவர்கள், அவர்களுக்கு இன்னொரு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் பரலோகத்திலும் இந்த உலகத்திலும் தந்து வழிநடத்த ஆயத்தமாயிருக்கிறார். எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆகையினாலே தான் நீங்களும் இந்த நாட்களில் இந்த பயங்கரங்களை அறிந்து கொண்டு அவைகளை அழித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மில் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளில் கூட உடைய நேரத்தை முன்னிட்டு நம் 3-4 ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகின்றோம் என்றால் ஜெபிக்க போகின்றோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற எல்லா சுவிசேஷங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் யுத்தங்களை குறித்து நம்ம மத்தேயு 24 எல்லா மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற சுவிசேஷங்களில் என்ன செய்யப்படுகிறது என்றால் யுத்தங்களை குறித்து, இயேசுவினுடைய வருகையை குறித்து வேத பண்டிதர்களுடைய கருத்தின்படி 40க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் இருக்கிறதை வேத பண்டிதர்கள் தெளிவாய் சொல்லியிருக்கின்றார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால் மத்திய 24ஆம் அதிகாரத்திலே கூட 6-7 போன்ற வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவுடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பாருங்கள், இந்த வேதனைகள் எல்லாம் இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களில் ஒன்று வேதனை. ஒரு யுத்தம் நடந்தால் அதற்கு பின்னாலே வருகின்ற எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்க்கின்றோம். இந்த யுத்தம் வரும்பொழுது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசு
அது சீக்கிரமாக வரப்போகின்றார் ஒன்று. ஆகையினால் ரட்சிக்கப்படாத நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்ப நாம இருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராக இருந்தால் இதில் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் கட்டாயம் நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று ஒரு சபையில் நீங்கள் அங்கம் வகித்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாய் அதில் ஆண்டவருடைய வருகையிலே உங்களுக்கு பரலோகத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை தந்து வழிநடத்த ஆயத்தமாக இருக்கின்றார் இந்த நாளிலே. ஆகையினாலே இவைகளெல்லாம் ஒரு வேதனைகளை வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆகையினாலே யுத்தங்களின் இந்த இப்பொழுது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற வளைகுடா போர்களை நிமித்தம் எவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்கிறத நம்ம அறிந்திருக்கின்றோம். நம்ம அமெரிக்கா, இஸ்ரேல், ஈராக் இந்த போன்ற இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் தொடர்ந்து அதை சுற்றிலும் இருக்கின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் ஒரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது இயேசுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் அவன் இரவில் உண்டாகின்ற பயங்கரங்கள் என்ற அர்த்தத்திற்குள்ளாய் கொண்டு வரலாம். ஒரு வேத வசனம் ஆக எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரே ரெமடி என்னவென்றால் ஜெபம் ஒன்றுதான். ஜெபிக்கிறவர்கள் மூலமாக ஆபிரகாம் ஜெபித்ததன் மூலமாக தேவன் ஒரு கொஞ்சம் நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கவே மாட்டார். ஆகையினாலே தான் ஆண்டவரே இத்தனை நீதிமான்கள் சோதோம் கொமோரா பட்டணம் அழைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் ஒரு காரியத்தை பூமியிலே செய்யப்பட போகிறார் என்றால் அதை வெளிப்படுத்தாமல் செய்யவே மாட்டார். ஆகையினாலே கடந்த இந்த யுத்தங்களை குறித்து கடந்த டிசம்பர் மாதமே அடிமைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருந்தார். ஆனால் ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. ஆனாலும் வேதவசனம் நிறைவேறுதலுக்கு நேராக சில காரியங்கள் நடந்துவிடும். ஆனால் ஆகையினாலே நாம் இந்த நாளில் செய்ய போகிற காரியம் என்ன? முதலாவது இந்த யுத்தங்களுடைய செய்திகளை நம்ம கேள்விப்படும் பொழுது இந்த யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது நிமித்தம் நம்ம கூட அநேகர் பாதிக்கப்பட்டும் நிலைக்கு கடந்து போய் விட்டார்கள். பாருங்கள், அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் அதனுடைய தட்டுப்பாடுகள், ஃபியூவல் காரியங்கள், பெட்ரோல் டீசல் இப்படி ஏராளமான காரியங்கள், எல்லா பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் நிலைகள், வேலைகள் குறைந்து கொண்டு வரும் நிலைகள், இவைகளெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த நாளில் அந்த காரியத்திற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால் ஜெபிக்கிறது நம்ம நிமித்தமாக சங்கீதம் 46:9 என்ன சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 46:9 வாசிக்கும் பொழுது அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகின்றாராம். பாருங்கள், இவ்வளோ ஆச்சரியமான ஒரு வசனம் என்று. அவர் கர்த்தர் நம்முடைய தேவன் பூமியின் கடைமுனை மட்டும் கடைசி வரையிலும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கின்றார். வில்லை ஒடி தீட்டி முறிக்கிற அதங்களை சுட்டரிக்கின்றார். அப்போ நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று எழுதுகிறார். அப்போ ஒரு ஜெபிக்கிற மனிதர்களின் மூலமாக ஜெபங்களை தேவன் என்ன செய்கிறார்? அவர் பூமியினுடைய யுத்தங்களை கூட அவர் நிறுத்தக்கூடியவர். அதெல்லாம் ஜெபத்திலே தான் இருக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் மூலம்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆனால் இது அடுத்த கட்டம் அவர்களுடைய ஜெபிக்கிறதன் மூலமாக அந்த நாட்டினுடைய அதிபர்கள் மற்றும் இராணுவத்துறையை சார்ந்த அதிகாரிகளோடு கர்த்தர் பேச வைத்து என்ன செய்வார்? சமாதான உடன்படிக்கைக்கு நேராய் வந்து விடுவார்கள். வந்து என்ன செய்வார்? அதுதான் அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் பூமியினுடைய எந்த ஒரு இடமாயிருந்தாலும் அங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த யுத்தங்களை ஓயப்பண்ண வல்லமை இருக்கின்றார் என்று ஆமென் சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆமென். கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இவைகளெல்லாம் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இவைகளெல்லாம் எழுதி வைத்து விட்டார். நாளிலும் கூட இந்த வசனம் நிறைவேறுதல் என்படி ஆண்டவரை இந்த நாளிலும் நம்ம அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவதாக நம்ம என்ன காரியத்துக்காக? ரெண்டாவதாக நம்முடைய மாநிலத்திற்காக அதை போன்று வர இருக்கின்ற 5 மாநில சட்டசபை தேர்தல்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமையாக இருக்கிறதாகினாலே இந்த ஏன் அவைகளுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தில் அவைகளை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் தான் அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்.
ஆகையினாலே புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் 9ஆம் தேதி என்று இந்த மாதம் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றன. அதை போன்று நம்முடைய தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் அந்த 5 மாநில தேர்தல்களுக்காக நம்ம தொடர்ந்து என்ன செய்து கொண்டு வருகிறோம், ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஏன் அவர்களுக்காக ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர், பிரதமர்களை அல்லது முதலமைச்சர்களை ஏற்படுத்துகிறவர் அல்லது உறவினர்களை எம்பி தேர்தலாக இருந்தால் அது பிரதமர்களை தேர்ந்தெடுக்கின்ற காரியம். எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நமக்கு முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்கிற காரியங்களில் ஆண்டவர் வேத வசனத்தின்படி ஒரு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் நடக்கின்ற தேர்தலுக்காக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகின்ற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவர் எழுதும் பொழுது பாருங்கள், நான் பிரதானமாக முக்கியமாய் சொல்கின்ற காரியம் என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் நம்ம விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஒன்று, எதற்காக நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் பாருங்கள், கலகமில்லாமல் பிரச்சனை இல்லாமல் அமைதலான சமாதானமான ஒரு அமைதலான ஜீவனம் உயிர் வாழ்வதற்காக ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாக இருக்கிறது, ஆசீர்வாதமும் தேவன் பிரியப்படுகிற காரியம். நம்ம நடைபெறப்போகிற சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது எந்த நாட்டில் எந்த தேர்தலாக இருந்தாலும் ஜெபிக்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. காரணம் ஏனென்றால் அந்த வருகின்ற அந்த முதலமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுவிசேஷங்களுக்கு தடை இல்லாத, ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். வார்த்தையை தடை பண்ணாத எம்எல்ஏக்களை தேவன் எழுப்பித்தர வேண்டும். சுவிசேஷங்களுக்கு தடை இல்லாத, மிஷனரி ஊழியங்களுக்கு தடை இல்லாத, அதே போன்று திருச்சபைகளை பாதுகாக்காமல் கட்டுவதற்கு தடை இல்லாத பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் வர வேண்டும். அதற்காகத்தான் எங்களை போன்றவர்களை தேவன் ஜெபிப்பதற்காக விசேஷமாய் அந்த ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மட்டுமல்ல, விசுவாச பிள்ளைகளாகி எங்கள் மேல் விழுந்த ஒரு கடமை, இது நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அது பாருங்கள், அது எதற்காக, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஒரு மிகப்பெரிய சித்தம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சுவிசேஷங்களுக்கு தடை இல்லாத, சுவிசேஷங்களை தடை பண்ணாத ஆட்சியாளர்கள் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆண்டவர் எழுதி நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். ஆகையினாலே தான் இந்த வசனங்களை கொண்டு, ஆகையினாலே ஏதோ இவர்கள் சுயமாய் ஜெபிக்கிறார்கள் என்று கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமே ஹோலி பைபிள் தான், பரிசுத்த வேதாகமம் தான், இந்த புனித நூல். இதில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி செய்கிறவர்கள் தான் அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரலோகத்திற்கு வரும்பொழுது 5 விதமான கிரீடங்களை கொடுத்து அலங்கரிப்பார். ஆகையினாலே தான் இந்த காரியத்தை மனதிலே கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால் ஜெபிக்க போகிறோம். அந்த தேர்தல் நாட்களிலே உயிர் சேதங்கள் வரக்கூடாது, பொருள் சேதங்கள் வரக்கூடாது. ஆகையினாலே அந்த வாக்குச்சாவடிகள் எல்லாம் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்க வேண்டும். அவருடைய சிலுவையின் இரத்தத்தை தளித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. உயிர் சேதங்கள் வரக்கூடாது, பொருள் சேதங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வந்துவிடக்கூடாது, இரத்தம் உயிர் சேதங்கள், கொலைகள் நடந்துவிடக்கூடாது. ஆகையினால் ரொம்ப கவனமாக இந்த காரியங்களுக்காக, இந்த எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும் விழுந்த கடமையாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த காரியத்துக்கு ஜெபிப்போம். அதனால் இன்னும் நிறைய இன்னொரு காரியத்தோட 2 காரியத்துக்கு இந்த அதை போன்று இந்த படிக்கின்ற மாணவிகள் 10th 12th 11th 12th போன்ற மாணவிகள் தேர்வு எழுதி வெற்றிக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகள், அதையும் குறித்து பைபிளில் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 21:31 ஆண்டவர் ஞானிகளிலும் ஞானியாகிய சாலமோனை கொண்டு ஆண்டவர் என்ன எழுதுகிறார் என்றால், ஆமென், யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோம் இடத்திலிருந்து வரும். வெற்றியை படிக்க வேண்டியதும் தேர்வு எழுத வேண்டியதும் மாணவிகள் மேல் விழுந்த கடமை.
ஆனால் வெற்றியை தருவதும் மிகப்பெரிய வெற்றியை தருவதும் கர்த்தர் தான். ஆகையினாலே தான் நீதிமொழிகள் 21 என்ன செய்கிறார் என்றால் 31 22 31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ ஆண்டவர்களது கர்த்தரால் வரும். ஆகையினால இந்த 3 காரியத்துக்காக இந்த வசனத்தை கொண்டு இந்த மாணவிகளுக்காக அந்த பிள்ளைகளின் படிப்பு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கின்றவர்களாய் காணப்படுவோம். ஜெபிக்க போகிறோம். 4வதாக நம்முடைய திறப்பென்ஷனை ஊழியங்களுக்காக அதை போன்ற இந்த ராப்பகல் ஜெபத்திலே கலந்து கொண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஜெபிக்கின்ற நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்களும் இந்த ஊழியத்தை நடத்துகிற நாங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படி அவன் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தென்று பவுல் எழுதுகிறான். அதை போன்று நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த காரணங்களினாலும் தடைபட்டு விடாமல் தொடர்ந்து இந்த ராப்பகல் ஜெபம் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தொடர்ந்து அதை கொண்டு தான் இந்த திறப்பின் உபவாச ஜெபமும் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். இதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நாம் எல்லோரும் ஒரு பாரத்தோடு கூட ஒரு இப்பொழுது தானே ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம ஜெபிக்கிறதுனாலே நம்ம என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளிலே ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது போர்களை யுத்தங்களை ஓய பண்ணுகின்றவர், போர்களை நிறுத்த வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் என்று சொல்லி நம்ம சங்கீதத்திலே நம்ம வாசித்த வசனத்திலே நம்ம பார்த்தோம் அல்லவா. நாடில் அதே போல யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது யுத்தங்கள் வரலாம், ஆனாலும் அந்த யுத்தம் அதெல்லாம் இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இல்லை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லையா, உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லையா, அல்லது பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை, அல்லது பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட யாராவது உங்களுடைய குடும்பத்தின் நபர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், அது நீங்கள் இருக்கிற வீட்டினுடைய அருகாமையில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், உங்களுடைய கிராமத்து மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பட்டணத்து மக்கள் மாநில ரட்சிக்கப்படாமல், ஆண்டவரே அந்த மக்களெல்லாம் ரட்சித்து உடைய வருகையிலே நீர் உங்களுடைய வருகைக்கு அடையாளம் தான் அடையாளங்களிலே ஒன்று யுத்தங்கள். அப்பா ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் தொடர்ந்து நடக்காதபடி நீர் தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தில் அப்பா உன் விண்ணப்பத்தை கண்ணீரை கண்டு விண்ணப்பரேமா ஹல்லேலூயா ரபா ஷேகோ ரபா ஹந்தா ரிகோ நாமா ரேஹாமா துடானா ஹந்துரியா கடா. ஆண்டவருடைய வல்லமை பொழுது அநேகர் மேல் அந்த வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர். அந்த ஜெபிக்கிற கிருபையை எனக்கு தந்தனை வழி நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் கூட அவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவன் நன்றி அப்பா. எந்த இடத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆமென் ஆமென் என்று ஆமென் ஆண்டவரே. ஓ நன்றி தகப்பனே. அப்போ இந்த ஜெப நேரத்திலும் கூட ஆண்டவர் இந்த ஊழியர்கள் மூலமாக இந்த ராப்பகல் ஜெபத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த கொள்ளாய் அப்பா அந்த ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் அப்பா எங்கள் ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக ஜெபிக்கிறவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட இரக்கம் பாராட்ட போகிற தயவு கூற போகிறது. தயவு பண்ணுங்கப்பா. இரக்கம் பாராட்டுவீராக. கிருபை பாராட்டி யுத்தங்களை உயிர் சேதங்கள் வேண்டாமப்பா. பொருள் சேதங்கள் நிறுத்தப்படுவதாக. பொழுதே ஆண்டவர் அந்த போருக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற இரவில் உண்டாகின்ற அந்த பயங்கரங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. பொழுதே ஆண்டவர் நம்முடைய கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தை தளித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியர்களை ஒரு நாளும் காண்பதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர்தான் அப்பா. ஆண்டவரே அது சீக்கிரமாக ஆண்டவரே ஓயப்பட்டு அடுத்த மாதத்தில் நன்றி செலுத்தத்தக்கதாக நீர் கிருபை தரப் போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. வானமும் பூமியும் மாறி போகலாம், நம்முடைய வார்த்தைகள் ஒரு நாள் மாறி போவதில்லை. சங்கீதம் 46:9 நீர் யுத்தங்களை ஆண்டவர் பூமியின் கடைமுனை மட்டும் கர்த்தர் பூமியினுடைய கடைமுறை மட்டும் அன்று யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராக இருக்கிறீரப்பா. அதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவர். யுத்தங்களை ஓய பண்ணி அற்புதங்களை செய்து ஆண்டவே நன்றி அப்பா. நாளிலும் ஒரு கருத்தான ஜெபத்தை உடைய சமூகத்தில் ஏறெடுக்கும்படி கிருபை ரோக்காமா ஷேகார ஹந்துனா. ஓ நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஒரு மெய்யான விடுதலை ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆமே இந்த நாளிலும் கூட தகப்பனை கண்டு அப்பா யுத்தங்களை ஓய பண்ண போகின்ற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி ஆண்டவரே.
அண்டி உம்முடைய நாம மகிமை சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக ஆண்டவரே சத்துருவை காலின் கீழே மிதித்து போட பண்ணி உம்முடைய நாமத்தை ஒரே இந்த போர்களை நிறுத்த விடாதபடி பின்னணியத்தில் இருந்து கிரியை செய்கிற எல்லா சத்து பயங்கரங்கள் இரவிலே உண்டாகின்ற பயங்கரங்களிலே ஒன்று அப்பா ஆண்டவர் மறைந்திருந்து யுத்தங்களை ஓய விடாதபடி ஆண்டவரை தடுத்து நிறுத்துகிற ஆண்டவர் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளிலிருந்து பொழுதை விடுதலை தந்து வழிநடத்தி அற்புதமான ஒரு சாட்சியாக மாற்றுங்க. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. வானமும் பூமியும் மாறி போனாலும் உடைய வார்த்தைகள் ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் வேத வசனங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. அதற்காய் கோடி நன்றிகளப்பா. இந்த நாளில் எங்கள் ஜெபங்களை கேட்டு யுத்தங்களை ஓயே பண்ணுகின்றதற்காய் கோடி நன்றிகள். தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ரெண்டாவதாக இந்த 5 மாநில சட்டசபை தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். 5 மாநில சட்டத்தை நன்றி. நாளிலும் கூட தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் ஆகிய இந்த 5 மாநிலங்களிலும் ஆண்டவருக்கு சித்தமான எல்லா தொகுதிகளிலும் ஆண்டவருக்கு சித்தமான எம்எல்ஏக்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏக்களை கர்த்தர் கொண்டு வந்து அதோடு முதலமைச்சர் ஒவ்வொரு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களும் ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்களை ஆண்டவரே ராஜாக்களை ஏற்ப விளப்பாகி ஆண்டவரே இறங்க பண்ணுகிறவரும் ஏற பண்ணுகிறவரும் நீங்கள் தானே அப்பா. நாளில் கூட 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் நாங்கள் வாசித்ததன்படி அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் அமைதலான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீரே ஆண்டவரே ஆண்டவரே இதனுடைய பின்னணியை நோக்கப்பா. ரட்சிக்கப்படாத எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது உம்முடைய சித்தமாயிருக்கிறதப்பா, உம்முடைய ஏக்கமாயிருக்கிறது. அதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவர். உம்முடைய ஏக்கங்களை சித்தங்களை நிறைவேற்றுவது அப்பா ஆண்டவரே நன்றி. ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்கிற எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. நாங்கள் இதை செய்யாமல் போனால் ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த வாரம் இல்லாமல் சென்று விட்டால் ஆண்டவரே கிரீடங்கள் குறைந்து விடும். நியாய தீர்ப்பின் நாட்களில் நீரங்களோடு கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாதவர்களாய் சென்று விடுவோம். ஆகையினால் இந்த நாளிலும் கூட தகப்பனே நீர் சொன்னீரப்பா, அப்படி ஜெபிக்கும் பொழுது அது நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்கள் அமைதலான வாழ்க்கை வாழ்வதற்கு, சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு ராஜாக்கள் ஆண்டவரே நீங்கள் எழுப்பி தரப்போகின்ற எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள் உமக்கு சித்தமானவர்களை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. அந்த நாளில் ஆண்டவரே எந்த விதமான உயிர் பலிகளோ ஆண்டவரே பொருள் சேதங்களோ வந்து விடாதபடி அமைதலான முறையில் ஆண்டவரே நடத்த நீரே கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. அதற்கு எதிராக வைக்கப்படுகிற அத்தனை சத்துருவின் கிரியைகளும் செயலிழந்து போவதாக உம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை தழைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே முழு ஆளுகைக்குள் கொண்டு வந்து ஆண்டவரே தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆண்டவரே அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் போன்ற ஆண்டவரே மாநிலங்களை கரங்களிலே தந்து ஜெபிக்கிறேனப்பா. அந்த மாநிலங்களை முழுமையாய் நீங்கள் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்து உடைய நாமத்தை மயமப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து இந்த தேர்தல், சட்டசபை தேர்தல் நடக்கிறது நிமித்தம் சுவிசேஷங்கள் இதுவரையிலும் நடந்து கொண்டிருந்ததை விட அதிகமாய் நடக்கும்படியாகவும் தகப்பனே நன்றி அப்பா. மிஷனரி ஊழியங்கள் இதுவரையில் நடந்ததை விட அதிகமாய் நடக்கும்படியும் திருச்சபைகளை பாதுகாக்கக்கூடிய, திருச்சபைகளை கட்டுவதற்கு தடையில்லாத முதலமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் கொண்டு வர பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அண்ணம் பண்ணுங்க அப்பா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதா. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மயப்படுத்தலாம். இன்னொரு 2 ஜெப விண்ணப்ப வேகமான நேரத்தை முன்னிட்டு தேர்வு எழுதி மிகப்பெரிய வெற்றிக்காய் காத்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஒரு நிமிட வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே நீ ஆண்டவர் இத்தனை நாளுக்காக குதிராயத்தமாக்கப்படுவது போன்று தேர்வு நாளுக்காக பிள்ளைகள் படித்து தேர்வுகளை எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவரே பிரயாசப்பட்டு
ஆண்டவரே எவ்வளோ கஷ்டங்களின் மத்தியில், நெருக்கங்களின் மத்தியில் பிள்ளைகளை படிக்க வைத்து தேர்வில் வைத்திருக்கின்றார்கள். ஆண்டவரே மிகப்பெரிய வெற்றியை தந்து ஆண்டவரே நன்றி அப்பா. உயர் படிப்புகளுக்கான வழிகளை திறந்து கொடுத்தப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுவீராக. நீர் அப்படி செய்தருளப் போகிறதற்காக கோடான கோடி நன்றிகளப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி. உங்களுடைய நாம் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. நீர் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு அன்பு பிள்ளைகளுடைய ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றிகளை தந்து உயர் படிப்புகளுக்கான வழிகளை திறந்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தர் வழிகளை திறந்தருள போகிறதற்காய் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் மயப்படுத்தலாம். தேங்க்யூ, நன்றி, நன்றி. கடைசியாக தகப்பனே, திறப்பில் சில ஊழியங்களுக்காக ஒரு விஷய ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே, உம்முடைய நீர் விருப்பப்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, உடைய சித்தத்தின்படி இந்த ஊழியம் நடைபெற்று ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களை கிருபை இந்த வழி நடத்த வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 2 மணி நேரமும் விலை கிரயம் பண்ணியப்பா ஜெபித்தில் ஆண்டவர் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து, ஆண்டவரே வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுத்து, பாவ போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து, ஆண்டவரே நீரே அப்பா இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களுக்கெல்லாம் தப்புவிக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த, மேன்மைப்படுத்த, மகிமை ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அவன் சபைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமா, தகப்பன தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமா இப்போ எங்களை மாற்ற வேண்டும்படியாய் உம்மை நோக்கி இந்த நாளில் ராப்பகல் ஜெபத்தில் கலந்து கொண்ட தன்னை பேரை மாற்றப் போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வாதம் இல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதா, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த திறப்பின் சேனை ஊழியத்தின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதிலே நன்மைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் அது மாற்றும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம் கூட இந்த திறப்பின் சேனை ஊழியத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். பாஸ்டர் நித்யசந்திரன் அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியா 32வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கும்போது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி, ஹல்லேலூயா. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக சூழ்நிலைகளோடு, அநேக பிரச்சனைகளோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு தோல்வியோடு இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறது. அது என்ன அப்படின்னா, எது உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ அதற்கு எதிராக நீங்கள் பெரிய
அதில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. உதாரணமாக இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், எனக்கு சரீரத்தில் ஒரே வியாதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நான் நிறைய மருந்து சாப்பிட்றேன், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ஆனால் இந்த வியாதிக்கு ஒரு பதில் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு உங்கள் சரீரம் வியாதி என் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட வியாதியோடு போராடி கொண்டிருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் சுகமாய் நீங்கள் வாழுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சுகம் என்பது அது நித்தியமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நீங்கள் கடனில் இருக்கிறீங்களா, பண பிரச்சனையில் இருக்கிறீங்களா, நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு காரியத்தை அறிவிக்கும், ஆனால் அந்த சூழ்நிலைகள் அறிவிக்கிற காரியங்கள் என்னென்னா அதற்கு எதிராய் நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் தோற்று போய்கொண்டே இருக்கிறீங்களா, நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகள் தோல்வியாக இருக்கிறது, ஆனால் அந்த சூழ்நிலைகள் ஒரு காரியத்தை அறிவிக்கிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா, நான் சொல்கிறேன், நீங்கள் முற்றிலும் சமாதானத்தோடு கூட வாழ்வீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சில காரியங்களை அறிவிக்கலாம். சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை போய் மற்றவங்க கிட்ட, இவங்க வாழ்க்கையை பாரு, இவங்க வாழ்க்கை இப்படி ஆயிற்று, இப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், தோல்வி, இல்லை ஒரு அவமானம், ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கும்போது அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்மளை பற்றின காரியத்தை மற்றவங்கக்கிட்ட சொல்லி, ஐயோ நம்மளை இப்படிப்பட்டவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு அவமானமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெகட்டிவான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அநேகர் மற்றவங்கக்கிட்ட போய் அறிவிச்சிருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம், இவங்க வாழ்க்கை இப்படி தான், இவங்க வியாதி பிடித்தவங்க, இவங்க கடன்காரங்க, இவங்க சமாதானம் இல்லாதவங்க, இவங்க ஒதுக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அறிவிக்கலாம். சில உங்கள் சூழ்நிலைகளை மற்றவர்களுக்கு போய் அறிவித்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையோடு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் நான் இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுறேன். எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எதிராய் பேசப்பட்டதோ அது எல்லாம் மாறப்போகிறது. காரியங்களை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் எரேமியா 32:27 ஆண்டவர் சொல்றார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அதிசயத்தை எனக்கு எப்படி என் வாழ்க்கையில் நடக்க போகுது, நான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நான் போய் கொண்டிருக்கிறேன், இது எப்படி மாறும், இது யாரால் முடியும், அவ்வளோதான் என் வாழ்க்கை, இதுதான் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை மாற பண்ணுகிறவர், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும்போது, உங்களை சுற்றி எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும்போது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் எரேமியா 32:27 வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசம், ஹல்லேலூயா, அங்கே 25வது வசனத்தை வாசிக்கும்போது, 32:25 வாசிக்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயர் கையில் கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாய் கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேசம் கல்தேயர் கையில் பிடிக்கப்படுது. இப்போ ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்றாரு, நீ போய் நிலத்தை வாங்கி அந்த நிலத்தினுடைய பத்திரத்தை நீ என்ன செய்ய, விலைக்கிரயமாய் கொண்டு அதை சாட்சிகளை வை என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவோடு பேசினார். ஹல்லேலூயா.
தேசம் பிடிக்கப்பட்டு, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அடிமைகளாய் கொண்டு போகிற ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் பேசின வார்த்தை, நீ சாட்சிகள் நிலத்தை வாங்கு, நீ சாட்சிகளை ஏற்படுத்தி வை என்று சொல்லி. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில எதிரான நெகட்டிவான காரியங்களை அறிவிக்கும் போது, கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமையான அற்புதமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் யோபு 42:12 வாசிக்கும் போது அங்கே யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தேசத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பஞ்சம் வரப்போகிறது, அடுத்தது சிலிண்டர் தட்டுப்பாடு, அடுத்தது பொருளாதாரம் என்ன ஆக போகுது, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ஆக போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பிஸ்னஸை தொடங்கலாமா, இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா, இல்லை நம்ம இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை நம்ம எடுக்கலாமா? வேண்டாம், இப்போ போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் சொல்றாரு, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது, அது ஒருத்தரும் தடுக்கவும் முடியாது. ஏன்னா ஏசாயா 43:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நாள் உண்டாகாததற்கு முன்னே நான் உண்டாயிருக்கிறேன், நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறத ஒருவராலும் தடுக்க முடியாது, ஒரு சூழ்நிலைகளாலும் தடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருத்தராலும் தடுக்கவே முடியாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவங்க தடுத்துருவாங்களோ, இல்லை பிசாசு தடுத்துருமோ, இல்லை இந்த நேரத்தில் இந்த காரியம் நடக்க முடியாம தடைபட்டு போயிருமோ? நான் சொல்றேன், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், எது எதிராக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. அவர் செய்கிறத ஒருத்தலாரும் தடுக்கவும் முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளை, செய்ய போகிற விடுதலையை, கொடுக்க போகிற சுகத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அதை ஒருத்தராலும் தடுக்கவே முடியாது. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே சூழ்நிலைகள் ஒருவருத்தனுடைய வாழ்க்கையில எதிராக இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அதை பார்க்கிறவங்கெல்லாம் போய் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் நம்ம முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியலை, பெரிய ஒரு உயர்வை பார்க்க முடியலை, ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன ஆசீர்வாதத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நம்முடைய முடிவு அல்ல, இது நம்முடைய உயர்வு அல்ல, இதை பார்க்கிலும் மேலான ஒன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நெகட்டிவாக நடக்கும்போது இதை போய் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அது நமக்கு அவமானமாய் தோன்றலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை போய் அறிவிக்கிற ஒரு சீசன் வரப்போகிறது. அதை போய் அறிவிக்க போகிறாங்க. இது இவங்க வாழ்க்கையில் இப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ இப்படி ஆயிட்டாங்க, ஒரு நாள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களை பற்றிய நல்ல செய்திகளை அறிவிக்கும்படியான நாட்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:36 வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லி, இங்கே ஒரு வாலிபன் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அவன் வாழ்க்கை முழுவதும் சீரழிந்து சின்ன பின்னமாகி அவன் மற்றவர்களால்
தேடப்படாத, மற்றவர்களால் நினைக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து ஜனங்கள் போய் சொல்றாங்க, பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். ஐயோ, ஒரு காலத்துல பிசாசினால் பிடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு அவன் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ விடுதலையாக்கப்பட்டு விடுதலையோடு சுகத்தோடு அவன் வாழ்கிறான் அப்படிங்கிறத போய் உங்களை பார்த்து அறிவிக்கக்கூடிய ஒரு வழிகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உண்டாக்க போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நிச்சயமாய் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாலிபனை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த வாலிபனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது, இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இந்த வாலிபன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தான் அப்படின்னா, 28:27 வாசிக்கும் போது, அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகள் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இயேசு பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டிலே அவர் படகுல போய் சேர்ந்த பொழுது, அங்கே பிசாசுகள் கரையிலிருந்து அவர் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்தவனும் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் காணப்பட்டது, அவன் வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்தான் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். ஒருத்தருக்கு வஸ்திரம் இல்லாம அவங்க தெரியும் போது மற்றவங்க போய் அவங்களை ஏளனம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவன் வஸ்திரம் இல்லாம இருந்தாலே அது ரொம்ப அவமானமாய் இருக்கும். ஆனால் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில வஸ்திரம் தெரியாதவனாய் காணப்பட்டான். வஸ்திரம் தெரியாதவனாய் இருந்த அந்த வாலிபன் அவன் வஸ்திரம் தரித்தவனாய், ஆமென், ஹல்லேலூயா, வஸ்திரம் தரித்தவனாய் அவன் நிற்கிறத ஜனங்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வஸ்திரம் என்பது, அது வஸ்திரம் இல்லாத சூழ்நிலை, அது நிர்வாணத்தை குறிக்கிறது, ஒன்றும் இல்லாத நிலைமையை குறிக்கிறது, தகுதியற்ற நிலைமையை குறிக்கிறது, அவமானத்தை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இல்ல, எனக்கு இதை செய்வதற்கு, எனக்கு இந்த இடத்துல போய் நிற்கிறதற்கு, எனக்கு இவங்க முன்னாடி நான் வாழ்வதற்கு எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையால இருக்கலாம். இல்ல, சிலர் முன்னாடி போய் தைரியமா நிற்கிறதற்கு நீங்க உங்களுக்கு அந்த பலன் இல்லாதபடிக்கு அவமானத்தினால சூழப்பட்டு எங்கேயோ வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல முடங்கி கிடக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனாய் காணப்பட்டான். வஸ்திரம் தெரியாதவனாய் அவன் காணப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. வஸ்திரம் தரிக்காம வஸ்திர நிர்வாணத்தோடு காணப்பட்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, கர்த்தர் வஸ்திரம் தரித்து நிற்கிறத, அவன் வஸ்திரம் தரித்து நிற்பதை ஜனங்கள் பார்க்கும்படிக்கு அவன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஒன்னில்லாத நிலைமை, உங்க தகுதியற்ற நிலைமை, ஆமென், ஹல்லேலூயா, அவமானப்பட்டு நிற்கிற, வஸ்திரம் இல்லாம மற்றவங்க முன்னாடி வஸ்திரம் நம்ம போட்டிருக்கிற வஸ்திரம் இல்லாம மற்றவங்க முன்னாடி போய் நம்மளால நிற்க முடியாது, அந்த அளவுக்கு கூனி குறுகி நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வஸ்திரம் மாறப்போகிறது. ஆமென். வஸ்திரம் இல்லாத நிலைமை மாறப்போகிறது. தகுதியே இல்லைன்னு நினைக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில வெறுமையா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க இருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் சகலமும் உங்களுக்கு உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அவமானத்தோடு வெட்கப்பட்டு அப்படி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்களை, உங்க வெட்கங்களை எல்லாம் நிச்சயமாய் அவர் மாற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே யோசுவாவை குறித்து படிக்கும்போது எண்ணாகமம் 14வது அதிகாரத்தில் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கும்போது, எண்ணாகமம் 14:6 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு எண்ணாகமம் 14:6, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும்
எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவும் காலேபும் அவர்கள் போய் கானானை போய் சுற்றி பார்த்து வேவு பார்த்து வந்து அவர்கள் நற்செய்தியை அறிவித்த போது, ஆனால் அவர்களோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா துர்ச்செய்தியை, அவர்களுக்கு அங்கே இருக்கிற 10 பேர் துர்ச்செய்தியை அறிவித்தாங்க. ஹல்லேலூயா. போனவங்க 2 பேர் நற்செய்தியை சொன்னாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அங்கே சபை 14:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அதற்கு முன்பாக 13:32 வாசிக்கும் போது, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அதிலே நாங்கள் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இப்போ துர்ச்செய்தியை பரப்பின போது இவர்களும் காலேபும் இந்த யோசுவாவும் போய் அவங்க சொல்கிறாங்க, ஒரு தலைவன் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 14:4 பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கூட இருந்தவங்க எல்லாரும் நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படின்னு ஒரு துர்ச்செய்தியை சொன்னபோது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஆமேன், ஹல்லேலூயா, அவங்க சொன்ன செய்தியை கேட்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நடந்தார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் அதே யோசுவாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 3:7 அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு நாள் வஸ்திரத்தை கிழித்து வஸ்திரம் இல்லாதவனை போல, ஒரு பைத்தியத்தை போல அவன் நடந்து கொண்டிருந்தான். அதே யோசுவாவை தான் கர்த்தர், அந்த எந்த ஜனங்கள் இவன் வஸ்திரம் இல்லாத வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நடக்கிறது பார்த்தாங்களோ அதே ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்தீர்களோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக தகுதியற்ற நிலைமையில் இருந்தீங்களோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக, எந்த சொந்தங்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு நின்னீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ, அதே இடத்துல அதே நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அடுத்தது இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, பிரேத கல்லறைகளில் அவன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மார்க் 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே 5:2 அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளாலே தன்னை சேதப்படுத்தி கொண்டான். இங்கே அவன் பிரேத கல்லறையில் வாழ்ந்தவன். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல இந்த வாலிபன் வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான். அடுத்தது இந்த வாலிபனுடைய குடியிருப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரேத கல்லறைகளில் குடியிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரேத கல்லறைகளில், அப்படி பிரேத கல்லறைகள் என்பது எதை குறிக்கிறது என்றால், பிரேத கல்லறையில் என்ன இருக்கும்னா செத்த பாடி தான் இருக்கும், கல்லறையில் பொணம் தான் இருக்கும். அப்போ பொணம் அப்படி அங்கே இருக்குன்னா வெளியே பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் சில கல்லறைகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மார்பிள்ஸ் டைல்ஸ் எல்லாம் அப்படி போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. சில கல்லறைகளில் கொஞ்சம் சுண்ணாம்பெல்லாம் தெளித்து வச்சுருப்பாங்க. சில கல்லறைகள் அப்படி பாழாய் தான் இருக்கும், ரொம்ப நாள் ஆகுனது. ஆனால் இங்கே பிரேத கல்லறைகளில் அவன் குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரேத கல்லறை என்பது, அங்கே பிரேத கல்லறையில் எந்த மனுஷனும் வாழ மாட்டான்,
போனால் தான் அங்கே செத்த சடலங்கள் தான் உள்ளே இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் உயிர் இருக்கும், ஆனால் செத்தை நடைபிணம் போல எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அது பிரேத கல்லறையின் சூழ்நிலைகளை குறிக்கிறது. நடைபிணம் போல உயிர் இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமும் எந்த விதமான ஒரு நன்மையும் காணாதபடிக்கு செத்த நடபிணம். சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் நடபிணம் போல நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆமேன். இப்படி அந்த நடைபிணம் போல நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள். யாருமே பிரேத கல்லறையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா சில நம்ம வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் என் கூட வாழ்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகளை குறிக்கிறது. ஹல்லேலூயா. யாருமே இல்லை நடபணம் போல வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில், ஆமேன், கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவனை சந்தித்த போது, ஆமேன், அவனை பார்த்து ஒரு கூட்டமே போய் அவனை போய் மற்றவங்க கிட்ட சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். நான் யாருமே இல்லை, நான் அனாதையை போல வாழ்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் அனாதைகள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு அப்பா உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க யாருமே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தால் நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. யோவான் 12:9 அங்கே லாசரு மரித்து அவன் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வாலிபனும் பிரேத கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆமேன். ஆனா இயேசு என்கிற ஒருவர் அவனுடைய வாழ்க்கையில வந்து லாசருவை உயிரோடு எழுப்பின போது அவனை காணும்படிக்கு ஒரு கூட்டமே வந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 12 அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள் என்று சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா. லாசருவை பார்க்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வந்தது. கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டவன உயிரோடு எழுப்பப்பட்ட போது அவனை பார்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்தது உண்மை என்று சொன்னால், நான் சொல்றேன், இன்னைக்கு நடைபிணம் போல யாரும் இல்லாத நிலைமையில ஒரு கல்லறையில வாழ்வது போல நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தா உங்களை பார்க்கிறதற்கென்று உங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை அறிந்து உங்களை காணும்படிக்கு ஒரு கூட்டம் உங்களையும் தேடி வருகிறது, நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 37வது அதிகாரம் அதனுடைய 13-14 வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் 37:13-14 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. 13வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனங்களை நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பிரேத குழிகள். ஆமேன். அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கல்லறை தான்
அவனுடைய முடிவு இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். ஆமேன். கல்லறையில் வாழுகிற அனுபவம், கல்லறையில் பிரேத குழிகளே உள்ள அங்கே பிரேத குழிகளுக்குள்ள அந்த பிரேத குழியில் வாழ்றது போல அனுபவத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த குழியின் அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவது நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் வெளிப்பட பண்ணுவார். வெளிப்பட பண்ணும்போது நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். என் வாழ்க்கையில் கல்லறையில் வாழ்ந்தேன், குழியில் வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் என் வாழ்க்கையில் அங்கே பிரேத குழிகளை பார்த்தீங்கன்னா கல்லறையில் அந்த பூச்சிகளும் கரையான்களும் தான் அந்த பெட்டி அதை அரிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையை என்னை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை உயிரடைய செய்து தேசத்தில் வைக்கும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதை ஒவ்வொரு ஜனங்களும் அதை அறிந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்கே இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிரேத கல்லறைகளில் வாழ்ந்தவன். ஆமென். இப்போ வீட்டில் போய் குடியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரேதங்களோடு, மனுஷர்களோடு, அப்பா அம்மாவோடு வாழ வேண்டியவன், தம்பி தங்கச்சி உறவுகளோடு வாழ வேண்டியவன் இந்த மனுஷன் என்ன செய்தான்? பிரேத கல்லறைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில், ஐயா நான் எங்கள் அப்பா அம்மாவோடு வாழணும்னு நினச்சேன், எனக்கு யாருமே இல்லை, அண்ணன் தங்கச்சி தம்பி இப்படி குடும்பத்தோடு வாழ இன்னைக்கு எந்த உறவுகளும் இல்லை. ஒரு கல்லறையின் அனுபவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் கல்லறையின் அனுபவங்களை மாற்றுகிறார். உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது, உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது. நிச்சயம் உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கும்போது 47:25 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு மரித்து போனான் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் துக்கத்தோடு ஒரு நடைப்பிணம் போல, ஒரு செத்தவனை போல வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தியை கேட்டில்ல, யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்த ஒரு நல்ல செய்திகளை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு நிறைய பேர் உங்கள் சொந்தங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லை இதோடு இவன் வாழ்க்கை முடிந்தது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி விட்டு போயிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியங்களை பார்த்து அதை சாட்சியாய் பார்த்து அவர்களும் என்ன, என் பிள்ளை இப்படிப்பட்ட நிலைமையில இருந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி உயிரடைகிற, சந்தோஷப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அடுத்தது இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, இந்த வாலிபன் நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி மார்க் 5 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனாய் காணப்பட்டான். ஆமென். நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருக்கிற சூழ்நிலை, நெடுநாளாய் பிசாசுகளால் இவன் அனுபவப்பட்ட வேதனைகள். ஆமென். பிசாசினால் நெடுநாளாய் அவன் என்ன செய்தான்னா பிடிக்கப்பட்டிருந்தான். அங்கே அதை தான் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுநாளாய் பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருந்தவன்.
பிசாசுகளால் பிடிக்கப்பட்டிருக்கிற நிலை என்பது மனுஷருடைய வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலையை குறிக்கிறது. அவங்க ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால போக முடியாது. முன்னேறி போகணும், உயரணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு லெவல் தாண்டும் போது மறுபடியும் திரும்பவும் அந்த இடத்துக்கே திரும்பி வருகிற சூழ்நிலை. வியாதியினால் பாதிக்கப்பட்டு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சுகமாகாமல் ஒரு வியாதி குணமாகும் போது அடுத்தது இன்னொரு வியாதி, இப்படி வியாதியினால் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகளினால், தரித்திர சூழ்நிலைகளில் வாழுகிறவர்கள், ஆசீர்வாதமே இல்லாமல் சாபத்திலும் பாவத்திலும் அவங்க அடிமைத்தனத்திலும் வாழுகிற சூழ்நிலை குறிக்கிறது. நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனாய் காணப்பட்டான். நெடுநாளாய் கட்டப்பட்ட நிலைமையில், நெடுநாளாய் வியாதியோடு, நெடுநாளாய் கடன் பிரச்சனைகளில், நெடுநாளாய் அடிமைத்தனத்தில், நெடுநாளாய் எந்த விதமான நன்மையும் பார்க்காம இருக்கிற பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கண்ணா. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா. கர்த்தர் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நெடுநாளாய் உங்களை பிடித்து வைத்திருந்ததோ, அது எல்லாம் உங்களை எதெல்லாம் பிடிச்சு வச்சிருந்ததோ, வெகு காலமாய் உங்களை பிடிச்சு வச்சிருந்ததோ, அதெல்லாம் இயேசு வரும்போது, இயேசு அந்த பட்டணத்துக்குள்ள காலை வைக்கும்போது கூக்குரலிட்டு அழுதது விழுந்தது என்று சொல்லி கூக்குரலிட்டு விழுந்தது. ஹல்லேலூயா. லூக்கா 8:29 வாசியுங்கள். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவனுக்கு முன்பாக விழுந்தது. இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகுகாலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான். அவனை கட்டப்பட்ட நிலைமையில் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டி வைத்து அவனை வனாந்தரத்தில் துரத்தப்பட்ட சூழ்நிலையில் வைத்திருந்த அந்த சூழ்நிலையை இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெகு காலமாய் உங்களை பிடிச்சிருக்கிற கடன் பிரச்சனைகள், வெகு காலமாய் உங்களை பிடித்திருக்கிற வியாதி, வெகு காலமாய் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தரித்திரம், வெகு காலமாய் உங்க வாழ்க்கையில உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினாலே அதெல்லாம் கூக்குரலிட்டு விழுந்து போகிறது. கூக்குரலிட்டு விழுந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் விழுந்து போகும். கல்வாரி சிலுவையில் சத்ருவின் தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தவர் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை கண்ட மாத்திரத்தில் அந்த பிசாசுகள் எல்லாம் நடுங்கி கூக்குரலிட்டு அழுதது போல உங்களுக்கு முன்பாக எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, எதெல்லாம் உங்களை கட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வனாந்தர சூழ்நிலைகளை உங்களை அனுபவிக்க செய்து கொண்டிருக்கிறதோ, அது எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அது எல்லாம் கூக்குரலிட்டு விழுந்து போகும். கூக்குரலிட்டு விழுந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. எதுவும் உங்களை கட்ட முடியாது, எதுவும் உங்களை கட்டி வைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அவர் மரித்த போது, அவரை கல்லறைக்குள்ள கொண்டு போய் வைக்கும்போது, அங்கே அவருடைய தலையையும் அவருடைய சரீரத்தையும் சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, சுற்றி வைக்கப்பட்டிருந்தது, கட்டப்பட்டிருந்தது. உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படும் போது எல்லா கட்டுகளும் அவிழ்ந்தது. அப்படின்னா உங்க வாழ்க்கையில கட்டுகள் என்பது கிடையாது. உங்களை கட்டுகள்ல உங்களை எதுவும் வைக்க முடியாது. இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். உங்க வாழ்க்கையில இந்த உயிர் தெழுந்த வல்லமையை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற கட்டப்பட்ட நிலைமையில, அடிமைத்தனத்துல, வியாதி என்கிற அடிமைத்தனத்துல, தரித்திரம் என்கிற அடிமைத்தனத்துல, சாபம் என்கிற அடிமைத்தனத்துல கட்டப்பட்டு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, சாபங்கள் விலகுவதாக, அடிமைத்தனங்கள் விலகுவதாக.
ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஆமென். இனி நீங்கள் அடிமைத்தனத்தில் வாழ்வது இல்லை. இனி நீங்க கட்டப்பட்ட சூழ்நிலையில வாழ்வதில்லை. இனி வியாதி உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓ, அவர் நீங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். கலாத்தியர் 3:13 படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வரும்படிக்கு அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் உங்களை கட்டி வைக்க முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை கட்டி வைக்க முடியாது. எல்லாம் உங்களுக்கு முன்பாக விழுந்து போகும், கூக்குரலிட்டு விழும். ஹல்லேலூயா. அடுத்தது அந்த லூக்கா 8:33 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது என்று சொல்லி. ஆமென். உங்களை எதெல்லாம் கூக்குரலிட வைத்ததோ அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அதெல்லாம் கூக்குரலிட்டு, எதெல்லாம் உங்களை அழ வைத்ததோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தியதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இயேசு வரும்போது அதெல்லாம் எங்களை வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுகிற சத்தங்கள் ஆமென் உங்க வாழ்க்கையில கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அமிழ்ந்து மாண்டது, எல்லாம் அமிழ்ந்து மாண்டது. இப்போ அந்த சொல்றது, அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. இயேசு வந்தபோது பிசாசு போய் சொல்லுது, எங்களை வேதனைப்படுத்தவா நீங்க இங்க வந்தீங்க, எங்களுக்கு கட்டளை இடுங்க, நாங்கள் அந்த பண்டிகளுக்குள்ளே போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பண்டிகளுக்குள்ளே போனோன்னா பண்டிகள்லாம் அப்படியே போய் மேலேருந்து விழுந்து அது எல்லாம் கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பிசாசுகள் பன்றிக்குள்ளே போன போது அந்த பன்றிக்கே என்ன செய்ய முடியலை, அதை சகிக்க முடியாமல் பன்றியெல்லாம் மேலேருந்து கீழே விழுந்து எல்லாம் மாண்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷர்கள் மாத்திரம் பிசாசுனால பாதிக்கப்பட்டு அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிசாசுனால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறேன்னு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து எத்தனையோ பேர் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. ஆமென். ஆனால் நீங்கள் இந்த வேதத்தில் படிக்கும்போது பன்றிக்கு உள்ள எப்போ பிசாசு போச்சோ அந்த பன்றிக்கே அதை சகிக்க முடியலை, இதுக்கப்புறம் நம்ம வாழவே கூடாதுன்னு போய் என்ன செய்துட்டு தற்கொலை பண்ணி சேர்த்துட்டு. அந்த மாதிரி நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களை எதெல்லாம் வேதனைப்படுத்திச்சோ, எதெல்லாம் உங்களை அவமானப்படுத்திச்சோ, எதெல்லாம் உங்களை கட்டப்பட்டுச்சோ, எதெல்லாம் உங்களை முடிக்கணும்னு நினச்சதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் அழிந்து போகும், அதெல்லாம் மாண்டு போகும் உங்களை விட்டு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள் என்று சொல்லி. உங்க வாழ்க்கையில எந்த பிசாசு உங்க வாழ்க்கையில, எந்த சத்துரு, எந்த சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ததோ, எந்த தரித்திரம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ததோ, எந்த வியாதி உங்க வாழ்க்கையில கிரியை செய்ததோ, நீங்கள் சுகமாக்கப்பட்டு இருப்பதை, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை, நீங்கள் ஐஸ்வர்யமாய் இருப்பதை, நீங்கள் விடுதலையோடு வாழ்வதை, நீங்கள் அடிமைத்தனம் இல்லாமல் சுதந்திரமாய் வாழ்வதை ஒரு கூட்டம் பட்டணத்தாரும் சுற்றுப்புறத்தாரும் போய் இப்போ இப்படியெல்லாம் இருந்தாங்க, இப்போ இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு உங்களை பற்றிய செய்திகளை அறிவிப்பார்கள். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசையர் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கும் போது கொலோசியர் 2:15 சொல்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 13-14 வாசிக்கும் போது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி
வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவன், நெடுநாளாய் கட்டப்பட்டிருந்தவன், ஆமென், நெடுநாளாய் வியாதியில் இருந்தவன், நெடுநாளாய் இந்த காரியங்கள் எல்லாம் இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் போது சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உறிந்து கொண்டு உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்து எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிறதோ நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்க வியாதியோடு இருக்கலாம், நீங்க அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான் ஆக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நீங்க தரித்திரத்தில் வாழலாம். உங்களுக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் அதை எல்லாம் ஆணி அடித்து, எப்போ இயேசுவுக்கு கையில் ஆணி அடிக்கப்பட்டதோ சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. ஆமென், எல்லாவற்றையும் அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எதிராக இருக்குதுன்னு அதை பேசாதீங்க, இயேசுவின் செயல்களை பேசுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில செய்து முடித்தவைகளை நீங்கள் அறிக்கையிடுங்கள், அதை பேசுங்க. உங்க வாழ்க்கையில தோல்விங்கிறதே இருக்காது, கட்டுகள் இருக்காது, தரித்திரம் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 8:35 வாசிக்கும் போது அந்த வாலிபனை குறித்து. ஆமென். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி. ஒரு நாள் வஸ்திரம் இல்லாதவனாய், ஒரு நாள் கல்லறையில் வாழ்ந்தவன், ஒரு நாள் பிசாசின் பிடியில் வாழ்ந்த மனுஷன் இப்போ வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே, கல்லறையில் வாழ்ந்தவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்களை கண்டு கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உங்களை கண்டு பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட சூழ்நிலைகள், அவன் என்ன அப்படி பேசிட்டான், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதை பார்க்காதீங்க. ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற நன்மைகளும் விடுதலையும் சுகத்தையும் பார்த்து கர்த்தர் இவங்க கூட இருக்கிறாரு, கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பயப்படுகிற நாட்கள் ஆமென் வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நாட்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆதியாகமம் 26:28 வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு தன் தகப்பனார் தோண்டின துறவுகளை எல்லாம் திரும்ப அவன் தோண்டும் போது அங்கே போய் ஒவ்வொருவராய் அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வாக்குவாதம் பண்ணும்போது 26:28 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னன்னா அவன் அந்த துறவுகளை தோண்டும் போது ஒவ்வொருவராக போய் இது எங்க துறவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறவுல இருந்தா அவனை என்ன செய்றாங்க, துரத்துறாங்க. அவன் அதெல்லாம் விட்டுக்கிட்டு திரும்ப போயிடறான். அந்த இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த துறவு இது எங்களுடையதுன்னு சொல்றாங்க. இப்போ வாக்குவாதம் பண்ணல, அடுத்தது இன்னொரு இடத்துல போய் தோன்றான். கடைசியில 22 வாசிக்கும் போது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள், ஆமென். அது முதல்ல தோண்டும் போது வாக்குவாதம் பண்ணினாங்க, அடுத்தது தோண்டும் போது வாக்குவாதம் பண்ணினாங்க. ஆனா இப்ப வாக்குவாதம் பண்ணதுக்கு யாருமே இல்லை. இப்ப சொல்றான், தேசத்திலே நாம் பலுகி பெருகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிடுகிறான். இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து 27வது வசனத்தில், அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றா. ஒரு துரத்தப்பட்டு எந்த மனுஷன் துரத்தப்பட்டானோ அந்த மனுஷனையே இவர்கள் யார் துரத்தினாங்களோ அவர்கள் மறுபடியும் போய் தேடி போய் சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று
கண்டோம் என்று சொல்லி, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடைய உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உங்களை விடுதலை செய்யும் போது, உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கும் போது, யாரெல்லாம் உங்களை துரத்தி விட்டார்களோ, நீங்க வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ, அந்த கூட்டம் மறுபடியுமாய் உங்களை தேடி வந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்க உனக்கு செய்தது போல நீ எங்களுக்கு செய்திராத அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த ஈசாக்கை பார்த்து அவனை பார்த்து பயப்பட்டார்களோ அந்த விதமாய் அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு லெவல், முதல்ல மற்றவங்க பொறாமப்படுவாங்க, ரெண்டாவது மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த மூணாவது லெவல், உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவர்கள் பயப்படத்தக்கதான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறத அது என்ன சொல்லுது, அவங்க அதை குறித்து என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலை இப்படி இல்லை, இது இப்படியாக மாறும் என்று சொல்லி நீங்க விரும்புங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை நீங்க விரும்புகிறது மாதிரியே உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உங்க எல்லாருக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தே உங்க சத்துரு பயந்து போகிறது மட்டும் இல்லை, ஜனங்கள், ஆமென், உங்களை எதுவும் தொட முடியாது. உங்களை எதுவும் தொட முடியாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லது செய்வார், ஆண்டவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், நான் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சந்தோஷமாய் வாழ்வதற்காக அந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் விட நம்ம இன்னைக்கு அதிகமாக ஒருத்தங்க பைபிள் படிக்கிறோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு, உன்னை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேங்கிறாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுப்ப. ஆனால் இந்த வார்த்தைகளை விட ஒருத்தர் நம்மளை பார்த்து நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த வார்த்தையை தான் நம்ம அதிகமாக நமக்குள்ளே போட்டு என்ன சொல்லிட்டான், நான் நல்லாவே இருக்க மாட்டேன்ட்டான், நல்லாவே இருக்க மாட்டேன்ட்டான் அப்படின்னு நம்ம அதிகமாக அதை குறித்து என்ன செய்கிறோம்னா நம்ம தியானம் பண்ணுகிறோம், அதை குறித்தே நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன இப்படி சொல்லிட்டானே. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அதெல்லாம் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் அவர்கள் பார்க்கும்போது, பவுல் படகுல போய் அந்த கப்பல் சேதம், கப்பலில் போகிறாங்க, கப்பல் காற்றினால் அடிக்கப்பட்டு சேதமாகிவிட்டது. இப்போ உயிர் பிழைப்போமா உயிர் பிழைக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் போய் தப்பி கரை சேர்ந்த ஒரு தீவுக்கு பேர் மெலித்தா என்கிற ஒரு தீவு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மெலித்தா என்கிற தீவில் போய் அவங்க போய் இறங்கும்போது அங்கே ரொம்ப குளிராக இருந்தது. குளிராக இருந்த உடனே கொஞ்சம் விறகுகளை எல்லாம் பொறுக்கி அவர்கள் அந்த இடத்துல போட்டு தீ கொளுத்துறாங்க. கொஞ்சம் சூடு வரணுங்கிறதுக்காக அவங்க தீ மூட்டும் போது இந்த பவுல் என்ன செய்கிறான் அப்படின்னா, 28:3 சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. பவுலை ஒரு விரியன் பாம்பு கவ்வி கொண்டது. விரியன் பாம்பு கவ்வி கொண்டது. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை, எனக்கு வந்த பிரச்சனை மாதிரியெல்லாம் வேறு யாருக்கா பிரச்சனை வந்துன்னா இந்த முடிஞ்சிடும், வாழவே முடியாது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். எனக்கு தான் மட்டும்தான் இந்த பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்குது, என் வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், பவுலையும் ஒரு விரியன் பாம்பு கவ்வி கொண்டது. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம், 4வது வசனத்தை வாசிக்கும் போது, விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதே. அந்நியராகிய தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அவனை ஒரு விரியன் பாம்பு கடித்தது. அடுத்தது அந்த விரியன் பாம்பு விஷப்பூச்சி ஆயிற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச்சி,
அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை தொடுறது வரைக்கும் தான், அதாவது அந்த அந்த விரியன் அது தொடும்போது தான் விரியன் பாம்பு எப்போ தொட்டுச்சோ, பவுலை தொட்டுச்சோ, அப்புறம் அது விஷப்பூச்சி. கொஞ்ச நேரம் ஆகும்போது அது பூச்சியாக மாறி ஒன்றும் இல்லாமல் போகிட்டு அதை உதறி போட்டான் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கிறது, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். உங்களை தொடுற பிரச்சனைகளை பெருசா பார்க்காதீங்க. எந்த பிரச்சனை உங்களை தொடுறதோ அந்த பிரச்சனை அதுக்கு அதோடி முடிவு வரும்படி தான் அது உங்களை தொடுகுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாம்பு, இந்த விரியன் பாம்பு பவுலை தொடுறதுக்கு முன்னாடி, அது தொடுறதுக்கு முன்னாடி தான் அது பாம்பு எப்போ பவுலை தொட்டதோ அப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை தொட நினைக்குதோ அதெல்லாம் உங்களை தொடுறது வரைக்கும் தான் அது பெருசாக இருக்கும். உங்களை எது தொட்டுச்சோ அப்புறம் அதுக்கு நீங்கள் தான் முடிவாக இருப்பீங்க. ஆமென். உங்களை தொடுறதுக்கு அப்புறம், உங்களை தொட்டதுக்கு அப்புறம் அது முடிந்து போகிறதாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஆமென். பயப்படாதீர்கள். ஆமென். ஐயோ பாம்பு கடிச்சிட்டே, பவுல் பயப்படலை, விறகுலப்பட்டான். எல்லாரும் சுற்றி இருந்தவங்களாம் பார்த்தாங்க இப்போ செத்துருவான் அப்படின்னு. அவன் அந்த பூச்சியை உதறி போட்டான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை தொட்டுச்சோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அதை தான் நம்ம வாசித்தோம். எரேமியா 32 அதனுடைய 27 ஆண்டவர் சொல்றார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த இடத்துல பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்களை பற்றிய நெகட்டிவான, இன்னைக்கு எந்த காரியங்களெல்லாம் நெகட்டிவாக போய் கொண்டிருக்கிறதோ அது எல்லா சூழ்நிலைகளையும், எப்படி அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் அவன் பிசாசு பிடித்து வஸ்திரம் தெரியாதவனை கல்லறையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சொஸ்தமாக்கப்பட்டு இருந்ததை போய் எல்லாரும் அறிவித்தார்கள் என்று சொன்னது போல, அந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை விட கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அறிவிக்கிற ஒரு சீசனாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நல்ல தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், தகுதி இல்லை அப்படிங்கிற நிலைமைகள் மாறட்டும், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இந்த இரவு ஒரு அற்புதத்தின் இரவாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.